சங்க காலம் கிறிஸ்துக்கு முன் 300, கிறிஸ்துக்கு பின் 300. நமது தமிழகம் ஒரு காலத்தில் தமிழ் மக்களை மட்டும் குடிமக்களாக கொண்டிருந்தது. தமிழரசராகிய சேர, சோழ, பாண்டியர் தமிழகத்தை ஆண்டு வந்தனர். தமிழ்மொழி ஒன்றே நாட்டில் நிலவியிருந்தது. தனித்தமிழ் நாகரிகம் ஒன்றே தமிழகத்தில் பரவியிருந்தது. பின்னர் நாளடைவில் வடமொழி, வானர் சிறு சிறு தொகையினராக தமிழகத்தில் குடியேறினர். அவர்கள் பண்பட்ட மொழியுடன், வேதம் முதலிய நூல்களுடனும் சிறந்த அறிவுடனும் இந்நாட்டில் புகுந்தமையால் இந்நாட்டு மக்கள் அவர்களை மதிக்கலக்கலாயினர். சிறந்த நாகரீகத்தில் வாழ்ந்த தமிழக மக்கள் வந்தவரை விருந்தினராக வரவேற்று அவர்களிடமிருந்து நல்லவற்றை கைக்கொண்டனர். இக்கூட்டுறவால் தொல்காப்பியருக்கு முற்பட்ட சங்க காலத்திலேயே தமிழ் மொழியில் வட சொற்கள் கலக்கத் தொடங்கின. இவ்வாறே வழிபாடு, சமயம் முதலியவற்றிலும் புதிய பல கருத்துக்களும் பழக்கங்களும் இடம்பெறலாயின. வந்தவர் வழிபட்ட தெய்வங்களுக்கு தமிழகத்தில் கோயில்கள் உண்டாயின. அவர் தம் சமய கதைகளும் அங்கு இடம்பெற்றன. இவ்வாறு வடமொழியாளர் கூட்டுறவால் தமிழகத்தில் சில துறைகளில் கலப்புகளும் மாறுதல்களும் ஏற்பட்டன. இவை வரலாற்றில் உண்டான மாறுதல்கள்.